ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான மாரிசன் அப்படின்ற ஒரு தரமான ஃபீல் குட் கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். அது என்ன சார்னு ஃபீல் குட் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி தான் கைஸ் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பா இந்த படத்துல ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் ஒரு திருடனுடைய கதாபாத்திரங்க. அந்த திருடன் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றத அவரோட நடிப்புல வேற லெவல்ல காமிச்சிருப்பாருங்க. ஒரு சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, ஃபகத் ஃபாசில் அப்படின்ற ஒரு மனுஷன் எப்போதுமே தனியா தெரியற அளவுக்கு அவருடைய திறமையை வெளிப்படுத்துறாருங்க ஒரு படத்திலையும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஊருக்குள்ள சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வராருங்க. வெளியில வந்து சும்மா இருக்காம மீண்டும் அந்த திருட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ வேலாயுதம் அப்படின்ற ஒரு நபருடைய வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக போறாருங்க. அங்கதான் இந்த படத்தோட கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண ஃபீல் குட் படமா ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் அப்படியே சீரியல் கில்லர் படமா மாறிடுங்க. என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு தயாளன். ஊருக்குள்ள சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு போலீஸ்ல மாட்டிக்கிட்டாருங்க. தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறாரு. கான்ஸ்டபிள் கேட்கிறாருங்க, அவ்வளவுதானா இல்ல மறுபடியும் உள்ள வர போறியா அப்படின்னு கேட்க, இல்ல சார் இனிமேல்லாம் நான் உள்ள வர மாட்டேன், ஏன்னா நான் திருந்திட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அதை என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு கேட்க, சார் உங்க அப்பா மேல சத்தியமா அப்படிங்கும் போது எதுக்குல தேவையில்லாம என்னோட அப்பாவெல்லாம் இழுக்கிற, வா ரெஜிஸ்டர்ல சைனை போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரெஜிஸ்டர்ல சைனை போட்டுட்டு அவரோட பேக் வாங்கிட்டு ஜெயில இருந்து வெளியில வராருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஒரு திருட்டு பையங்க. திருட்டு புத்தி இன்னும் மாறாம அப்படியே இருக்குது. வெளியில வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கிட்ட போறாரு. குளத்துல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏதாவது கிடைக்குமா திருடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. அங்க குளிச்சிட்டு இருந்த நபர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன தம்பி பார்த்துட்டே இருக்கிறீங்க, பொருட்களை எல்லாம் எங்க வச்சுட்டு போய் குளிக்கலானா, அந்த மண்டபத்து மேல வச்சுட்டு வாங்க, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, சேஃப் அப்படின்னு சொல்ல, அப்படிங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கிட்ட ஹீரோ போறாருங்க. சொன்னவர் தண்ணிக்குள்ள மூழ்கும் போது இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய மொபைலை திருடிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுறாருங்க. சிம் கார்டையும் சேஞ்ச் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் டீ குடிக்கிறாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாரு, படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருக்குள்ள நுழையிறாருங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பாதிலேயே இவர் மட்டும் எழுந்திருச்சு வெளியில வந்துடுறாரு. பார்க்கிங் பக்கம் போறாரு. அங்க நிக்கிற எல்லா பைக்கையும் பாக்குறாரு. அங்க நிக்கிற Yamaha RX-100 பைக்கை இவர் டார்கெட் பண்றாருங்க. தன்னுடைய திருட்டு திறமையால அதை அன்லாக் பண்ணி அந்த பைக்கை எடுத்துட்டு வெளியில வராருங்க. கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி, என்னங்க பாதிலேயே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, அம்மா உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த பைக் எடுத்துட்டு போறாரு. அந்த பைக்ல இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டை உடனடியா சேஞ்ச் பண்ணிடுறாருங்க. பைக்கு காணோன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட முதல்ல நம்பர் பிளேட்டை தானே செக் பண்ணுவாங்க. அந்த நம்பர் பிளேட்டையே இவர் சேஞ்ச் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் எடுத்துட்டு ஏரியா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் திருட்டு வேலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஜென்ரலாவே நினைக்கிற வீட்டுக்குள்ள இவர் போக மாட்டாராம். ஒரு சில வீடுங்களே இவரை கூப்பிடுமா, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான வீடுகளை மட்டும்தான் இவர் டார்கெட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் பைக்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடு நம்ம ஹீரோவை வா வான்னு கூப்பிடுற மாதிரி அவருக்கு தோணுதுங்க. சோ இந்த வீடு தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையிறாருங்க. இவர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சங்கிலி சத்தம் கேட்குங்க. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே ஒரு டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல சங்கிலியால கட்டப்பட்ட நிலைமையில ஒரு நபர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. அந்த நபர் எடுத்த வார்த்தைக்கு, வாப்பா குமார், ஏன்பா டியூட்டியை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வர மாட்டியா, ஏன்பா லேட்டு அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. பட்டுன்னு கிட்ட போய் சத்தம் போட்டா உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. வேலாயுதம் சொல்றாரு, என் கையில இருக்கக்கூடிய செயின் அவுத்து விட்றியா, நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை எனக்கே அடிக்க தெரியும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டுல உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படியே யோசனை பண்ணிட்டு, உங்களை எதுக்காக செயின்ல கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் வேலாயுதம் சொல்றாருங்க, அவருக்கு அல்சைமர்ஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கான். அதாவது கஜினி படத்துல நம்ம சூர்யா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மறந்துடுவார் இல்லையா, ஷார்ட் டைம் மெமரி லாஸ். சோ அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த வேலாயுதம். இவருடைய மெமரி லாஸ் காரணமா வீட்டை விட்டு எங்காவது போயிருவாரு, தொலைஞ்சு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய மகன் இப்படி செயின் போட்டு கட்டி வச்சிருக்கிறதா சொல்றாரு. என்னோட பையன் ஒன்றும் மோசமானவன்லாம் கிடையாது, பட் என்னோட நல்லதுக்காக தான் கட்டி போட்டிருக்கான், பட் என்னால் இங்கேயே இருக்க முடியல, எனக்கு உதவி செஞ்சு இந்த செயினை மட்டும் அவுத்து விட்ட அப்படின்னா நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து தரேன்னு சொன்னேன், ஆனா உனக்கு தான் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி ஏடிஎம் பின் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஏடிஎம் பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு வேலாயுதம் சொல்றாரு. இந்த வேலாயுதத்துக்கு உதவி செஞ்சு ஒரு 25,000 ரூபாய் பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. செயின் அவுத்து விட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ட்ரிக் பண்ணி என்ன மாட்டி விடலாம்னு நினைச்ச, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டி அந்த செயினை கட் பண்ணி வேலாயுதத்தை காப்பாத்துறாருங்க. இந்த வேலாயுதம் பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோட பைக்ல வந்து உட்கார்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்க்கு போறாங்க. அந்த ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த வேலாயுதம் உள்ள போறாருங்க. நம்ம ஹீரோ கேட்ட 25,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த ஏடிஎம்க்கு வெளியே இருந்து உள்ள பாக்குறாரு. பார்த்தா இந்த வேலாயுதத்தோட அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த மனுஷன் அக்கௌண்ட்ல இவ்வளவு பெரிய அமௌண்டா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணது போதும், பெருசா ஏதாவது ஒன்று பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலாயுதத்தோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை
பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்றாருங்க. ஏடிஎம்ல இருந்து வெளியில வந்த வேலாயுதம் நம்ம ஹீரோ கிட்ட 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஆனா நம்ம ஹீரோ இவர் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்து நீங்க எங்க சார் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, வலசேரி பஸ் ஸ்டாப்ல மட்டும் கொண்டு போய் நான் டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அட நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாருங்க. இவருக்கு இந்த அல்சைமர்ஸ் நோய் இருக்கிறதுனால அடிக்கடி இவர் உச்சா போக வேண்டியதா இருக்குதுங்க. உச்சா போயிட்டு இருக்கும்போது இவருக்கு எங்க போகணும் அப்படின்றது ஞாபகம் வந்துருதுங்க. திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே நம்ம ஹீரோ அது என்னோட ரூட் தான் அப்படின்னு போய் சொல்றாருங்க. இல்லப்பா பரவாயில்ல, என்ன வலசேரி பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டா போதும் அப்படின்னு சொல்ல, சரி சார் வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறாரு. வேலாயுதம் ஒரு டீ கடையில போய் உட்காந்துட்டு இருப்பாருங்க. இவரும் பக்கத்துல போய் உட்காருவாரு. ஹீரோ இப்படி சுத்தி சுத்தி வரது வேலாயுதத்துக்கு பிடிக்கலங்க. உடனே எழுந்திருச்சு போயிடுறாரு. நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன், என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. வேலாயுதம் சொல்றாரு, தப்பா நினைச்சுக்கலன்னா நான் கொடுத்த அமௌண்ட்ல ஒரு 100 ரூபாய் பணம் கொடுப்பா, நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 100 ரூபாய் எடுத்து கொடுத்து இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க, ஆனா இந்த 100 ரூபாய் வச்சுட்டுலாம் உங்களால திருவண்ணாமலை போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனுக்கு அடிக்கடி மூச்சா போற மாதிரி இருக்கும். பஸ்காரங்க கிட்ட சொன்னீங்கன்னா பஸ்காரங்க நிறுத்துவாங்களா? மாட்டாங்க தானே. ஸோ என் கூட பைக்ல வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம், எப்போ மூச்சா வந்தாலும் மூச்சா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்றாரு. உங்களை ஃப்ரீயா எல்லாம் கொண்டு போய் விடல, கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேலாயுதமும் சரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி உங்க பையன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் வேலாயுதம் சொல்றாரு, என் பையன் ஒரு போலீஸ் அப்படின்ட்டு. போலீஸா அப்படின்னு ஹீரோ பயங்கர ஷாக்காவ, ஆமா அப்படின்றாரு. இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு ஹீரோ கேட்க, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா என்ன கூட்டு போறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டிருப்ப, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் பைக் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இறங்குங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் மூச்சா போகணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சா போயிட்டு தம் போட்டுட்டு இருக்காருங்க. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த வேலாயுதம் போய் நம்ம ஹீரோ பலார்னு ஒரு அற விட்டுறாரு. என்னாச்சு சார், ஏன் சார் என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா அப்ப முன்னாடியே தம் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன் நினைச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. உன்னோட அம்மா அப்பவே வான் பண்ணாங்க, நான் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆமா இல்ல, இவர் ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இனிமேல் நான் அடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய மகன் மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோல் போடணும், அப்புறம் ரூம் எடுக்கணும், காசு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, காசா சரி ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய பிளான் என்ன அப்படின்னா, அவரோட ஷார்ட் டைம் மெமரி லாஸ் காரணமா ஹீரோவா அவரோட பையன் நினைச்சிட்டார் இல்லையா, அதனால நம்பி ஏடிஎம் கார்டை கொடுப்பாரு. ஸோ அப்போ பின் நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை மொத்தத்தையும் சுருட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்றது தான். ஹீரோ நினைச்ச மாதிரியே ஒரு ஏடிஎம் கிட்ட போயிட்டு நிக்கிறாங்க. உடனே இந்த வேலாயுதம் பாத்தீங்கன்னா கார்டை கொடுத்து பணம் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, அப்பா அது வந்து பின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு தெரியும்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும்பா ஆனா மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியாப்பா நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பக்குன்னு இருக்குதுங்க. உங்களுக்கு தான் ஏடிஎம் பார்த்தா ஞாபகம் வந்துருமேப்பா அப்படிங்கும் போது, வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த நம்பரை போட்டு பாக்குறாரு, பின் நம்பர் ராங்குன்னு வந்துருச்சு. உடனே வேற ஒரு நம்பர் சொல்றாரு, அதை போட்டாலும் பின் நம்பர் ராங்குன்னு வந்துருச்சுங்க. மத்த ஆட்டையை போடலாம்னு நினைச்சா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர டென்ஷனா வராருங்க. திரும்ப திரும்ப இவங்க பின் நம்பர் போட்டதுனால ஒன் டே பாத்தீங்கன்னா இவரோட ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ஆனா அந்த கோவத்தை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாரு. வேலாயுதம் இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்கும்போது, பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. பாத்துக்கலாம்னா அப்புறம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்கு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உன்கிட்ட எதிரா காசு அப்படின்னு கேட்க, இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதான் எப்படின்னு கேட்கறேன்ல அப்படிங்கும்போது, திருடல போதுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, உங்க அக்கா கிருஷ்ணவேணி உனக்கு காசு கொடுத்துருப்பா, வேற எப்படி உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏடிஎம் வாசல்லையே 10 நிமிஷம் படுத்துக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா தியேட்டர்ல நிப்பாட்டி இருந்த பைக் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பைக்கோட போட்டோவை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பைக்கோட ஓனர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவருடைய பையன் அப்படின்றத சொல்லும் போது, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பைக் ஒரு ஹோட்டல் வாசல்ல இருக்கு. அந்த ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோவும் வேலாயுதமும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டைரி எடுத்து, நீங்க அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, ஸோ நீங்க மறந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு டைரியில பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எழுதி தரேன், இது உங்க கூடயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாருங்க. சரி எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஞாபக மருதி வருது அப்படிங்கும் போது, எதையாவது ஒன்று யோசிக்கும் போதும் கவலைப்படும் போதும் மறந்துடுது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ இங்கேயும் ஒரு ட்ரிக் பண்றாருங்க. என்ன பத்தின டீட்டெயிலும் இந்த டைரியில் எழுதியிருக்கேன், ஸோ உங்களுக்கு எது எது ஈஸியா மறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த டைரியில் எழுதி வைங்க, குறிப்பா உங்களோட ஏடிஎம் பின் நம்பரு, அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் எழுதி வைங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரின்னு கேட்டுக்கிறாரு. காடு மேலே இருக்க இல்ல காடுக்குள்ளே இருக்க அந்த 4 நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோ படாத பாடு படுறாருங்க. இப்ப ஹோட்டல்ல பில் பே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலாயுதம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடனா தரையா அப்படின்னு கேட்க, ஏன் சார் அப்படின்னு கேட்க, இந்த ஞாபக மறதியை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கே ஞாபக மறதி எப்படி மருந்து மாத்திரை எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, எங்கிட்ட மருந்து சீட்டு இருக்கு, அதை மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தா கொடுத்துருவாங்க அப்படிங்கும் போது,
அப்படியா சார், இந்த காசை வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போங்க, அதுக்குள்ள நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பேசுறதுக்காக போறாருங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு ஒரு மேட்ரு ஒன்று சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்க அதை பத்தின டீடைல்டான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட பார்த்தா இந்த வேலாயுதத்தை காணுங்க. இந்த வேலாயுதம் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. ஹீரோ அங்கேயும் இங்கே தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கிறாருங்க. அந்த பஸ் கிளம்பிருச்சு. ரொம்ப வேகமா துரத்திட்டு வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிறாருங்க. வேலாயுதத்து கிட்ட போயிட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க நான் பாலக்காடு போறேன் அப்படின்றாரு. பாலக்காடா? நானும் பாலக்காடு தான் போறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு கேட்கிறாரு. அப்பதான் தெரிய வருது இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோவையே வேலாயுதம் மறந்துட்டாரு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே யாருப்பா நீ, வயசானவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் தான் உனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்றாரு, வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடுங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க வண்டியை ஸ்டேஷனுக்கெல்லாம் ஓட தேவையில்ல, இவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்குது, அவருடைய பாக்கெட்ல டைரி இருக்கும், அந்த டைரியில என்னோட டீட்டெயிலாம் இருக்கும், வேணா செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய டைரியை பார்த்தா அதுல ஹீரோடைய டீட்டெயில் இருக்குங்க. ஆமாப்பா பார்த்து இவர் பத்திரமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலாயுதத்தை கூட்டிட்டு வராருங்க. அதுக்கப்புறம் இவங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போதே ஹீரோ பிரேயர் பண்றாருங்க. என்னப்பா உனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கா அப்படின்னு வேலாயுதம் கேட்க எனக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. பெட்ரோல் போட்டுட்டு வேலாயுதத்தையே பே பண்ண சொல்றாருங்க. வேலாயுதம் கையில தான் காசு இல்லையே, அதனால கார்டு போடுவாரு, அப்ப கண்டிப்பா பின் நம்பர் அவருக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பின் நம்பரை அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அங்கேயும் அவருக்கு பின் நம்பர் சரியா தெரியல, தப்பா தான் பின் நம்பரை போடுறாரு. அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது எப்பா எப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க மருந்து கடையில மாத்திரை வாங்கிட்டு பேலன்ஸ் வாங்க மறந்துட்டேன், திரும்ப போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்க ஏங்க கொஞ்சம் பேசாம வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே பைக்ல போக ஆரம்பிக்கிறாங்க. ஹைவேஸ்ல போறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஹீட்டா வேற இருக்குது, ஊருக்குள்ள பூந்து போலாமே அப்படின்ற மாதிரி வேலாயுதம் சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஊருக்குள்ள வண்டி ஓட்டுறாருங்க. அப்போ ஆடுங்களா ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டு மேல போய் இவர் மோதி வண்டியை நிப்பாட்டிடுறாரு. அந்த ஆட்டுக்காரங்களாம் பயங்கரமா பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ சுமூகமா பேசி சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சா இந்த வேலாயுதம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. 5000 ரூபாயா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அவர் கையில வெறும் 3000 ரூபாய் தாங்க இருக்கும். பேலன்ஸ் ஒரு 2000 ரூபாய் வேலாயுதத்துக்கிட்ட கேட்க எங்கிட்ட எதுப்பா காசு, எங்கிட்ட ஏடிஎம் கார்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்க போய் காசு எடுத்துட்டு வரலாம்னு சொல்ல அந்த ஆட்டுக்காரங்க அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்றது, ஒரு ஆள் இங்க இருங்க ஒரு ஆள் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேலாயுதம் நம்ம ஹீரோ கையில ஏடிஎம் கார்டு கொடுக்குறாருங்க. பின் நம்பர் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ ஆன்லைன்ல இந்த ஏடிஎம் கார்டு பின் போடக்கூடிய அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போட்டோவை காட்ட உடனே இவர் நம்பரை சொல்றாருங்க. சரி அந்த நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா ஏடிஎம்க்கு வராருங்க. அந்த நம்பரை போட்டு பணத்தை வித்ட்ரா கொடுக்குறாருங்க. பணம் வித்ட்ராவும் ஆகுது. அப்பாடா இதுதான் பின் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம் கார்டை போட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல வெறும் 8000 ரூபாய் என்னமோ தான் கைஸ் இருக்குது. அப்பதான் தெரிய வருது 25 லட்சம் ரூபாய் இருந்தது வேற ஒரு ஏடிஎம் கார்டுங்க. அந்த ஏடிஎம் கார்டு தான் பின் நம்பரை தப்பு போட்டு பிளாக் ஆயிருக்கு. சோ இது ரெண்டாவது ஏடிஎம் கார்டு, இதுல மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்காருங்க. காசை எடுத்துட்டு நேரா அந்த இடத்துக்கு வந்தா அந்த ஆட்டுக்காரங்கெல்லாம் தம்பி ஏன்பா முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. நீங்க ஒரு போலீஸ்ன்னு உங்க அப்பா தான்ப்பா சொன்னாரு, நீங்க ஒரு போலீஸ்ன்னு அப்படின்னு சொல்ல இவர் ஆமா அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. சரி இந்தாங்க உங்க காசு அப்படிங்கும்போது அட நமக்குள்ள எதுக்குப்பா காசு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா நீங்க கிளம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஜாலியா இந்த வேலாயுதத்தை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் திருவண்ணாமலையை ரீச் பண்ணிட்டாங்க கைஸ். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனா சிட்டிக்குள்ளேயே போயிடலாம். இந்த கிராமத்தோட பேர் என்ன அப்படின்னு வேலாயுதம் கேட்கிறாரு. அந்த கிராமத்தோட பேரை சொன்ன உடனே இவருக்கு லைட்டா ஞாபகம் வர ஆரம்பிக்குதுங்க. இங்க என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், ஈபில வேலை பார்க்கறான், அவனுக்கு 3 பொண்ணுங்க, பேர் வந்து சுப்பிரமணியம், நீ பக்கத்து கடையில எங்காவது விசாரிச்சு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பக்கத்து கடையில பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா சுப்பிரமணியன் இங்க யாரும் கிடையாது, ஸ்ரீனிவாசன் தான் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் வேலாயுதம் பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து போய் ஸ்டே பண்றாங்க. அப்போ இவர் சரக்கெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காருங்க. இவங்க 2 பேரும் சரக்கு அடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருதுங்க. ஏன்டா ஏதோ ஒரு பைக் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், அது போக ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன், ஆனா எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டியே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஹீரோ டீடைலா எல்லா விஷயத்தையும் சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மறதி கேஸ் ஒருத்தர் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு, அவரோட அக்கௌண்ட்ல ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, அவருடைய 2 ஏடிஎம் கார்டுமே வந்து நான் போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன், உன்னோட இன்ஃப்ளூயன்ஸையும் நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி அதோட டூப்ளிகேட்ஸை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துரு, அவர் திருவண்ணாமலை போனோம் அப்படின்னு சொன்னவர் திருவண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்குள்ள நான் போட்டோ எடுத்து அனுப்ப பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா கார்டு நம்பரை வச்சுட்டு மட்டும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பின் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அதற்காக அவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கும், அவசரப்பட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூம்குள்ள போறாருங்க. வேலாயுதத்து கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பழைய கதைகளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட நீ ஏன் திருடன் ஆயிட்டேன், வேலைக்கு போல அப்படின்ற மாதிரி கேட்க நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன், ஆக்சுவலா சின்ன வயசா இருக்கும்போது இவருக்கு ஷூ வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க, ஆனா அம்மானால வாங்கி தர முடியல, இவருக்கு அப்பா இல்ல அப்படின்றதுனால இவரால எதுவும் பண்ண முடியலங்க, எத்தனையோ முறை கடவுள் கிட்ட வந்துட்டு எனக்கு ஷூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்கேன், கடவுள் எதுவுமே எனக்கு பண்ணது கிடையாது, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நமக்கு தேவையானதை
நாம தான் எடுத்துக்கணும், கடவுள் உதவி செய்ய மாட்டாருன்ட்டு. ஸோ அதுலேருந்து தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சரிப்பா திருடுறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறியே, திருடுறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த வார்த்தை தாங்க பிரச்சனை. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் பணத்தை வச்சுட்டு கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு வீட்டில் ஏறி திருடிட்டு வந்தேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க செக்யூரிட்டியை டைட் பண்ணி அவங்க வீட்டை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்கான சர்வீஸை நான் கொடுக்குறேன். அந்த சர்வீஸுக்கான விலை தான் அந்த வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்கள், பணங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட தப்பை ஞாபகப்படுத்துறாருங்க. ஐயோ பஞ்சு வாங்க வேற நான் மறந்துட்டேனே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. எதுக்குப்பா பஞ்சு அப்படின்னு கேட்க, நேற்று ராத்திரி நீங்கள் விட்ட கொரட்டையில் என்னால் தூங்கவே முடியல அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி உனக்கு எந்த சத்தமும் வராதுப்பா, நான் கேரண்டி அப்படின்ட்டு. சரின்ட்டு ஹீரோவும் அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாருங்க. கண் முழிச்சு பார்த்தா மத்தியானம் 12 மணி. உடனே வேலாயுதத்துக்கிட்ட 12 மணி ஆயிடுச்சு, ஏன் இன்னும் எழுப்பவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பைக் ஓட்டின டயர்டில் தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. இவர் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், கார்டை ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அனுப்பல அப்படின்ட்டு. இவர் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாம்பார் ஊத்துறதுக்காக வருவார். வேணுனே நம்ம ஹீரோ தட்டி விட்டுருவாருங்க. அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா வேலாயுதத்தோடைய பேண்ட்ல கொட்டிரும். ஸோ சீக்கிரமாக போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துருங்க, போகிற வழியில் காஞ்சிரும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரின்னு கேட்டுட்டு இந்த வேலையை க்ளீன் பண்ணுறதுக்காக போவாருங்க. அப்போ நம்ம ஹீரோ வேலாயுதத்தோடைய பேக்கை தூக்கி வச்சு அதில் இருக்கக்கூடிய கார்டை டேபிள் மேலே வச்சு அவசரமாக அதை ஃபோட்டோ எடுத்து அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைப்பாருங்க. ஸோ இதை பக்கத்து டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பார்த்துருவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை மிரட்டுற மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாருங்க. அப்புறம் வேலாயுதம் வந்துருவாரு. இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ பைக்கில் இவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருதுங்க. நீ அனுப்பிச்ச ஃபோட்டோ வந்துருச்சு, பசங்க கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டேன், பசங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ ஒன்று பண்ணுறே அவரை கோயம்புத்தூர் கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ இவர் பாட்டுக்கு பைக்கில் போய்கிட்டே இருக்கிறாருங்க. வேலாயுதம் கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம திருவண்ணாமலை போனோம், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ பாலக்காடு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ள கை வச்சு பார்த்தா பேக்கில் ஒன்றுமே இல்லை. பா வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைப்பா என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 25 லட்ச ரூபாய் பணத்தை வாங்குறதுக்காக தான். அவன் பணம் கொடுத்தான் அப்படின்னா பேக்குள்ள பணத்தை காணோம், அந்த பணம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி மனம் முடிஞ்சு போயிடுறாருங்க. பணமா 25 லட்ச ரூபாயா, அதுக்காக தான் திருவண்ணாமலை கூட்டிட்டு வந்தாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. உடனே வாட்டர் பாட்டில கையில கொடுத்து, இந்தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாலக்காடு போல திருவண்ணாமலை தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே மாத்தி பேசுறாருங்க. இப்பதானப்பா சொன்னேன் நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இல்ல போறோம் அப்படின்னு சொன்னேன், உங்க காதுல இந்த மாதிரி விழுந்துருச்சு, இன்னும் நம்ம போய் உங்க ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் சர்வீஸ் விடுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள்லாம் வந்து பெட்டு வச்சு கார்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல போயிட்டு நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணி விளையாடுவாருங்க, வின்னும் பண்ணுவாரு. திடீர்னு பார்த்தா அந்த ஆட்கள்லாம் வந்து வேலையத்தோடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, பணம் இல்லாம வந்து விளையாட்டு விளையாடிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க 10,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பாக்குறாரு. வேலையை சொல்றாரு, நான் நல்லா தான் ஆடினேன், அவனுங்க தான் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10,000 ரூபாய்க்கு விளையாண்டு தோத்து போயிட்டாருங்க. இப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி காசை கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படியே ஒரு பாக்குறாரு என்கிட்ட இது காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன பண்றாருன்னா அடிதடி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பவும் வேலாயுதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், இவர் ஒரு 5,000 ரூபாய் பணம் கொடுத்துருவாரு, அதை வாங்கிட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 5,000 ரூபாய் லாஸ் பண்ண வச்சிடறாருங்க. இப்போ ஹீரோ செம்ம காண்டோட வேலாயுதத்தை கூட்டிட்டு அப்படியே ஒரு லாட்ஜில் போய் ரூம் எடுக்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, பரோட்டாவும் சால்னாவும் வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி வேலாயுதம் கேட்க, வாங்கி தரதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாருங்க. அவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு தோசை ஆர்டர் பண்ணுவாருங்க. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு தேவையானது 25 லட்சம் ரூபாய், அதை நம்ம இன்னும் அடையல, அதை அடையிற வரைக்கும் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் பாசமாவே நடந்துக்கோ, வேணுங்கிறத வாங்கிட்டா, பணம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ தோசையை கேன்சல் பண்ணிட்டு பரோட்டாவையும் சால்னாவையும் வாங்கிட்டு போவாருங்க. ஆனா வேலாயுதம் தூங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில இவங்க கிளம்பிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ராத்திரி நான் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்தேன், ஆனா நீங்க தான் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பா நான் கவனிக்கல, சரி நீ என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கல, அதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு, நான் பணம் கொடுத்துறேன் அப்படிங்கும் போது, ஏன் சார் இன்னும் என்ன டிரைவரா பார்த்துட்டு இருக்கீங்க, சரி உங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தானே போயிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் அவரை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஞாபக மறதியா வாழ்றது ஒரு விதத்துல வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. அதுக்கு வேலாயுதம் சொல்லுவாரு, நீ சொல்ற அது வரன்னு, சொந்த பந்தங்களை எல்லாம் மறந்தா பிரச்சனை கிடையாது, ஆனா தானே யாரு அப்படின்னு மறந்து போறதெல்லாம் வந்து ஒரு கொடுமை, யாருக்கும் ஞாபக மறதி வரதே கூடாது அப்படின்ற மாதிரி வேலாயுதம் சொல்லுவாருங்க. ஃபைனலி வேலாயுதத்தோடைய ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஃபோன் கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு தனியா வந்துருவாருங்க. இன்னும் எவ்வளவு நாள் பின் நம்பர் வாங்குறதுக்கு பண்ணுவ, உன்னால ஒரு பின் நம்பர் வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால அடிச்சும் கேட்க முடியல, அதே சமயம் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்க முடியல, இங்க ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம், இவர் கூட சேர்ந்து நானும் ஆசிரமத்துல தங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, திருந்து ஈது தொலைச்சிடாதரா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட ஃப்ரெண்டு போனை கட் பண்றாருங்க. ஹீரோவை கிளம்ப சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நானே கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்பதான் வேலாயுதத்தோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா குமார் மற்றும் கிருஷ்ணவேணி அவனுடைய பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி சொன்னானா, உண்மை சொல்லணும்னா அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்களே கிடையாது, என்னுடைய குழந்தைங்களை தான் அவங்க குழந்தையா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுதுங்க. நீ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வேலாயுதத்து கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலாயுதத்து கிட்ட, சரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்குறதுக்காக தான் நீங்க வந்தீங்க, சீக்கிரமா பணம் வாங்குங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பணத்தை அப்பவே அவன் அக்கௌண்ட்ல போட்டுட்டான், நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அட பாவி அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ வேலாயுதம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நாள் இங்க ஸ்டே பண்ணணும்னு தோணுது, நான் இங்க ஸ்டே பண்ணிட்டு வரேன், நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்ல, இல்ல நானும் கூடயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இங்கேயே இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வேலாயுதம் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கிட்ட மறந்து போறதுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும், பட் அவனோட டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, கஷ்டம் தான் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டா இப்போ பணக்காரன் ஆயிட்டானா, பணக்கார திமிர காட்டினதுனால இவர் பேசி விட்டுட்டாராம், ஸோ அதனால அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே பேசுறது நிப்பாட்டிட்டாங்களாம், ஸோ அதனால சாரி கேட்கணும்னு நினைக்கிறதா வந்து சொல்றாரு. இப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஷோரூம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த ஷோரூமுக்கு போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓனரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போதான் கிளம்பினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த ஷோரூம்லேயே ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட போயிட்டு, நான் சென்னையில இருந்து வரேன், ஆட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும், உங்க ஓனர் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவர் இப்பதான் கிளம்பினாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போற வழியில அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரோடைய காசு அடிக்கிறாருங்க. ரிசப்ஷன்ல போயிட்டு அவருடைய மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆயிட்டதா சொல்லி எமர்ஜென்சி கால் பண்ணணும்னு அங்க வேலை பார்க்கறவருடைய போனை வாங்குறாருங்க, பயன்படுத்திட்டு கொடுக்குறாரு. அதன் மூலமா அந்த ஓனருடைய போன் நம்பரையும் எடுக்கிறாரு, கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு வேலையத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆரம்பத்துல இது தப்பு, நீங்க இப்ப பரவாயில்ல நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தேவைங்கும் போது எதுனாலும் சரிதானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்குதுங்க. அந்த மர்டரை இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கொலை என்ன மாதிரியான பேட்டர்ன்ல நடந்திருக்குன்னா, செயினை வச்சு இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொலை நடந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செத்து போனவர் பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜெயில் வார்டன் அப்படின்றதுனால அவரை பத்தின டீடைல்ஸ் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுக்குறாங்க. கொலை நடந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரோடைய பையனோடைய பைக் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அந்த பைக்ல தான் கில்லர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன இந்த ஜெயில் வார்டன் செத்ததுக்கு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருடைய மொபைல்ல இருந்து வேற ஒரு நபருக்கு கால் போயிருந்திருக்குதுங்க. ஸோ யாருக்கு கால் போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபர், அவரு பாத்தீங்கன்னா வயல்வெளியில மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அந்த போன்லயே வேற சிம் கார்டை போட்டு, அதாவது அந்த போனோட IMEI நம்பரை வச்சு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நபரும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு. இப்போ உங்களோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நான் திருவண்ணாமலை போறேன், என்னுடைய யூகம் என்னன்னா கில்லர் இந்த 3வது கொலையோட நிப்பாட்ட போறது கிடையாது, அடுத்த கொலையை பண்ண போறான், கில்லர் டிராவல்ல தான் இருப்பான், சீக்கிரமா பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. இப்போ ஒரு இடத்த ரீச் பண்றாங்க, அங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அங்க திருவிழாலாம் நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வேலாயுதத்துக்கிட்ட இன்ட்ரோ எல்லாம் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு போலீஸோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போனை தூக்கி போட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஏன் போனை தூக்கி போடணும், போன்ல இருக்கக்கூடிய சிம் கார்டை கழட்டி போட்டாலே போதுமானதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னதான் போனோட சிம் கார்டை தூக்கி போட்டாலும் போனுக்குள்ளேயே IMEI நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது போனோடயே இருக்கும், அதுல 1000 சிம் கார்டை போட்டாலும் IMEI நம்பர் வந்து ஒன்னாவே தான் இருக்கும் அப்படின்ட்டு வேலாயுதம் அதை பார்த்து அப்படியே யோசனை பண்ணிட்டே போறாருங்க. ஆமா உங்க 2 பேருக்கு சம்பந்தமே இல்லையே, எப்படி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னு வேலாயுதம் கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நாங்க 2 பேரும் ஜெயில தான் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் ஸ்மார்ட் ஆயிட்டாங்க, சைபர் செக்யூரிட்டி எல்லாம் டைட் ஆயிடுச்சு, அதனால எங்கனால எந்த ஒரு கிரைமுமே பெருசா பண்ண முடியறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் கிளம்பிட்டாரு. ராத்திரி நேரம் ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறம் இந்த வேலாயுதம் மட்டும் தனியா எங்கேயோ கிளம்பி போறாருங்க. யாரோ ஒரு நபருக்கு போனை போட்டு தனியா மீட் பண்ணணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான் எதுக்காக வரணும், நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, மதுமிதா யாருன்னு தெரியுமா அப்படின்னு இந்த வேலாயுதம் அந்த நபரை மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அவரும் மிரண்டு போய் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, என்னோட மனைவி கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு மிரட்டுறாரு. சரின்னு கேட்டுட்டு அந்த நபரும் அந்த இடத்துக்கு வராருங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை கட்டி போட்டு இவர் அடி அடின்னு அடிச்சு மிரட்டுறாருங்க. வேலாயுதத்தை ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் தெரிய வருது கொஞ்சம் டெரரான ஆள் தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வேலாயுதத்துக்கு ஞாபக மருதி எல்லாம் எதுவுமே கிடையாது, பக்காவா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஒரு 3 கொலைகள் நடந்தது இல்லையா, அந்த 3 கொலைகளையும் பண்ணது இந்த வேலாயுதம் தான். அடுத்து இந்த நபரையும் கொல்ல போறாருன்றது தெரிய வருதுங்க. மதுமிதா அப்படின்ற அந்த பொண்ணோட விஷயத்துல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா கெஞ்சறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கிறதாவும் சொல்றாருங்க. சரி நான் மதுமிதாவோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், மதுமிதாவோட அம்மா உன்னை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா
நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்க அந்த நபர் பேசுறாரு. ஆனால் அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோடைய அம்மா உன்னை வந்து மன்னிக்க கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் அடிச்சே கொலை பண்றாருங்க. ஒரு IMEI நம்பரை வச்சு தானே போலீஸ்காரங்க வந்து கில்லர் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பர் வந்து இப்போ ஆக்டிவேட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி லொகேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லொகேஷன் இப்போ வேலாயுதம் கொலை பண்ணார் இல்லையா, அந்த லொகேஷனை காட்டுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த 3 கொலைகளுக்கும் காரணம் இந்த வேலாயுதம் தான் அப்படின்ட்டு. ஆனால் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டில் வேலாயுதம் இல்லை. வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அடிப்பட்ட நிலைமையில் வேலாயுதம் இருக்கிறாரு. ஆக்சுவலாக நேற்று ராத்திரி அந்த நபர் அட்டாக் பண்ணதுனால தான் வேலாயுதத்துக்கு அடிபட்டிருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா, ராத்திரி என்கிட்ட திருடுறதுக்காக ஒரு திருட்டு பையன் அட்டாக் பண்ணிட்டான்னு போய் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, எனக்கு என்னமோ இப்படியே போச்சுன்னு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது, ஆனால் என்னால் இந்த ஆளை விடவும் முடியல அப்படின்ட்டு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஒன்று பண்ணு, நீ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு இவரை கூட்டிகிட்டு வந்துரு, அங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேராக மதுமிதாவோட வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலாக நேற்று ராத்திரி நம்ம வேலாயுதம் வந்து மதுமிதாவோட அம்மாக்கு அவரோட மொபைல்ல இருந்து கால் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த IMEI நம்பர்ல இருந்து இவங்க வீட்டுக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு விசாரணை பண்றதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு சிவசங்கர் அப்படின்ற டீச்சரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க எல்லா உண்மைகளும் சொல்றாங்க. மதுமிதா அப்படின்ற பொண்ணு இறந்து போயிட்டாங்க. மதுமிதா அப்படின்ற பொண்ணை தவறா வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை காட்டி மிரட்டி பாலியல் வன்புணர்வு பண்ணி இருந்திருக்காங்க. அதோட மட்டும் நிப்பாட்டிக்காம அந்த பொண்ணை அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அமுச்சு வச்சிருந்திருக்கான். மேலும் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அவளுடைய ஃப்ரெண்டு தன்யாவையும் பார்த்தீங்கன்னா வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டி இருந்திருக்காங்க. இவளும் அந்த மிரட்டலுக்கு பயந்து தன்யாவையும் அங்க அமுச்சு வச்சிருந்திருக்கா. மனசு தாங்க முடியாம தன்னுடைய அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி அழுதுருக்கா. ஒரு NGO சார்ந்த சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் எடுத்து நீங்க கேஸ் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. பட் அவங்கனாலையும் அந்த கேஸை கொண்டு போக முடியல. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாதனால மன உளைச்சல்ல அவ இறந்தே போயிட்டாங்க. இவங்க பொண்ணோட சாவுக்கு காரணமா இருந்தது அந்த சிவசங்கர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அவ சாவறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இவளை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அவ எழுதி வச்சிருந்ததுல அருண் அப்படின்ற ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கிறான். அந்த அருண் அப்படின்றது யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் யாருன்னா எனக்கு தெரியலங்க, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு இந்த வேலாயுதத்தை கூட்டிட்டு போறாருங்க. வயல்வெளிக்கு நடுவில் அழகான ஒரு வீடுங்க. அங்கே அவருடைய அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. வேலாயுதத்தை கூட்டிட்டு போக மறுபடியும் என்னடா பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க பஞ்சாயத்தெல்லாம் பண்ணலாமா, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன், உண்மையமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்தீங்கன்னா வேலாயுதம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கும் அப்பதான் மேரேஜ் ஆச்சா, அதே டேட்ல தான் என்னோட மனைவிக்கு பிறந்தநாள், அப்பதான் எங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருங்க. அப்பதான் வேலாயுதம் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. வேலாயுதம் திருமணமாய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. குமார் மற்றும் கிருஷ்ணவேணி அப்படின்ற 2 பொண்ணுங்க, அதாவது நண்பனுடைய குழந்தைங்கள தான் குழந்தையா நினைச்சு நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வேலாயுதத்தோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்திருக்காங்க. மாணவ மாணவிகளை எல்லாம் சந்திச்சு அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை பக்கத்தில் காணோம். என்னடான்னு சொல்லிட்டு வேலாயுதம் எழுந்து பார்த்தா கிச்சனில் போயிட்டு இவங்க சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டைம் ஆச்சு இல்லையா, அதனால தான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கேமா அன்டைம்ல சமைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது என்னங்க வளர்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்திருக்காங்க. நீயே டைம் பாரு அப்படின்னு சொல்ல அப்பதான் தெரிய வருது மிட் நைட் அப்படின்ட்டு. ஸோ வேலாயுதத்தோடைய மனைவிக்கு வந்து ஞாபக மறதி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது அப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்குதுங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மதுமிதாவை இவங்க மீட் பண்ணியிருந்திருக்காங்க. மதுமிதா தனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாத்தையுமே இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. மதுமிதாவோடைய அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒருத்தங்க கிட்ட கவுன்சிலிங் எடுத்து அவங்க கேஸ் எல்லாம் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அது வேற யாருக்கிட்டையும் கிடையாது, நம்ம வேலாயுதத்தோடைய மனைவி கிட்ட தான். அதே சமயம் தன்னோட மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி வேலாயுதம் டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள குழந்தை மாதிரி நீங்க தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும், ஞாபக மறதிக்கு மருந்தே கிடையாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. போக போக அவங்க யாருன்னே மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம வேலாயுதத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து போலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனடியாக வேலாயுதமும் நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வேலாயுதத்துக்கிட்ட மனம் விட்டு சொல்லுவாருங்க, திருட்டு வேலையை விடுறதுக்கு ட்ரை பண்ண போறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, குட் குட் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் ட்ரை தான் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ட்ரை பண்றேன்னு நினைச்சிட்டல, இனிமேல் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி போட்டோ பக்கத்தில் ஒரு செக் இருந்துச்சுடா, அந்த செக்ல 10 லட்ச ரூபான்னு போட்டு சைன் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் தான் அந்த செக்கை வச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ திருந்திட்டேன்னு சொன்னல, இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலாயுதத்தோடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் போலீஸ்காரங்க இந்த 4 கொலை வழக்கில் இருக்கக்கூடிய அந்த கில்லரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சீரியல் கில்லிங் நடக்குதுன்னா பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். இது பேட்டர்னே இல்லாமல் தாறுமாறாக கொலை நடந்துட்டு இருக்கு. மேபி பேட்டர்னை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு கில்லர் இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் இருக்குது மேடம், அது என்ன அப்படின்னா செத்தவங்கலாம் ஆண்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஆரம்பிச்சிடறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் வேலாயுதமும் பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் ரூம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த வேலாயுதம் பாத்தீங்கன்னா நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு அருண் அப்படின்ற நபர் கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சேஞ்ச் இல்ல, வேலாயுதத்தோட பாக்கெட்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதத்தோடைய சட்டைக்குள்ள கையை விட்டு காசு எடுத்து கொடுப்பாருங்க. அப்ப ஏகப்பட்ட சிம் கார்ட்ஸ் கீழே விழுகு. அதை பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிருவாருங்க. அந்த சிம் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவருக்கு ஞாபகம் மறதி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ரொம்ப வெகுலியா இருக்கிறாரு. இவருக்கு எதுக்கு இவ்வளவு சிம் கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இது வரைக்கும் அவர் டிராவல் பண்ணும்போது அவர் என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாருன்ற மாதிரிலாம் யோசிக்க அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு போனை தூக்கி போடுறத பத்தி பேசியிருப்பார் இல்லையா. போனை தூக்கி போடாம சிம் கார்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா IMEI நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்கன்ட்டு அதை பத்தி எல்லாம் இவர் கவனிச்சதை பத்தி எல்லாம் இவர் யோசனை பண்ணிருப்பாருங்க. ஞாபகம் மறதி அப்படின்னு சொன்னவர் சின்ன வயசுல அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தை எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருப்பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த வேலாயுதம் ஒரு மிஸ்ட்ரியான பர்சன் அப்படின்றது இவருக்கு தெரிய வருதுங்க. அதனால இந்த வேலாயுதத்துக்கு தெரியாம ரூமுக்குள்ள மொபைல் கேமரால வீடியோ ஆன் பண்ணி ரெக்கார்ட் போட்டு விட்டுருவாருங்க. அம்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வருவாருங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவருக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டுங்க. இவர் குடிக்கிற ட்ரிங்க்ல பார்த்தீங்கன்னா அவர் எதையோ கலந்து வச்சிருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு தூங்கி இருந்திருக்கிறாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வேகமாக அந்த லாட்ஜை விட்டு வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு பயங்கரமாக குடிச்சு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அவர் உடம்புக்குள்ளே போனால் அந்த கெமிக்கல்லாம் வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்னால இவர் மயக்க அடைஞ்சு தூங்கின மாதிரி நடிக்கிறாருங்க. இந்த வேலாயுதம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கிட்டாரா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி வெளியில போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போறாருங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போயிட்டு இவர் யாரோ ஒரு நபருக்கு கால் பண்ணி வந்தாச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அவர் வரலையாட்டு இருக்குதுங்க. அதனால இவர் ரிட்டர்ன் லாட்ஜ்க்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு வரதுக்குள்ளேயே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா வராருங்க. போலீஸ் எல்லாம் மாட்டிக்கிறாரு. போலீஸ் கிட்ட MLAவோட டிரைவர் அப்படி இப்படின்லாம் போய் சொல்லிட்டு திரும்பவும் லாட்ஜுக்கு வந்துடுறாருங்க. வேலாயுதம் உள்ள வந்து பார்க்கும்போது இவர் படுத்து கிடப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த வேலாயுதத்தை பத்தி ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழும்புது. இவர் யாரு, எதற்காக நமக்கு ட்ரிங்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு மருந்தை கலந்து வச்சுட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்ப வேலாயுதம் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில போய் நின்று என்ன நடந்தது அப்படின்றத யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த வேலாயுதத்தோடைய கதையவே நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேலாயுதத்தோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதியை வந்து கேஸா எடுத்து கோர்ட்ல கொண்டு போய் வாதாடணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு கோர்ட்டுக்கும் வந்திருக்குங்க. பேரலா அவங்களுக்கு வந்து இந்த அல்சைமர்ஸ் அப்படின்ற அந்த நோய் வந்திருக்கு. அதாவது ஷார்ட் டைம் மெமரி லாஸ். அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உடனே மறந்து போயிருங்க. கோர்ட்டுக்கு வர வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகளோட வந்திருப்பாங்க. ஆனா கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க. ஆப்போசிட்ல நிக்கிறவங்க கூட யாருன்னு தெரியலங்க. அவங்களுடைய முழு பேர் கூட அவங்களுக்கு தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம வேலாயுதம் தான் சமாதானப்படுத்தி வெளியில கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலாயுதத்துக்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைலை கொண்டாந்து கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறது தன்னுடைய கணவர் அப்படின்றதையே மறந்துட்டாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னே தெரியல. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, கணவர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. நாளுக்கு நாள் இவங்களுடைய நோய் முத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றத இவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா, ஞாபகம் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் தன்னால் எதுவுமே பண்ண முடியல, அந்த குழந்தைங்களுக்கு நீதி வாங்கி தர முடியல, நம்மளாலேயே ஒழுங்காக வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டாங்கங்க. வேலாயுதம் உடஞ்சே போயிட்டாரு. கதறி அழுகுறாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசனை பண்றாரு. நம்ம வேலாயுதத்தை உயரதிகாரின்னு நினைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைலை கொடுத்தாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் ஃபைலை ஃபுல்லா இவர் படிச்சுட்டு சட்டத்துல நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியல, தன்னோட மனைவிக்காகவும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்காகவும் நாமளே தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் களத்துல இறங்கி அவங்களெல்லாம் தேடி தேடி டார்கெட் பண்ணி கொலை பண்ணி இருக்கிறாருங்க. ஜென்ரலா பாம்பு தான் எலியை தேடி போகும். ஆனா இந்த கதையில எலியே பாம்பை தேடி போயிருக்குதுங்க. இந்த கதையில நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா வேலாயுதம் பயன்படுத்திக்கிட்டாரு. அது தெரியாம நம்ம ஹீரோ பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலாக ஹீரோடைய விஷன்ல ஹீரோ இந்த வேலாயுதத்தோடைய மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வேலாயுதம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயோ வந்து பொண்ணுங்களோட டீலிங்கை பத்தி எல்லாம் பேசியிருந்திருக்கிறாரு. குறிப்பா சின்ன பொண்ணுங்களோட டீலிங்கை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேலாயுதம் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறாருங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசாம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு போகலாம், அங்க வச்சு நம்ம சாதிக்கணும்னு நினைச்சதை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அவர் இந்த வேலாயுதத்தை கூட்டிட்டு போறாருங்க. தயா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான், நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போலீஸ்காரங்க கில்லரோடைய IMEI நம்பர் இருக்கக்கூடிய அந்த மொபைல் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குது, லொகேஷன் தெரிஞ்சிருச்சு, உடனடியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கீ செயினை நம்ம வேலாயுதம் கவனிக்கிறாரு. அந்த கீ செயினை பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஒரு நம்பரோட டிபியை பார்த்தா அதே கீ செயின் போட்டிருக்கு. அதாவது அருண் அப்படின்ற ஒரு நபரை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது
வந்து இந்த பொண்ணுங்களுக்கு அநீதி இழைச்சவங்கல்ல 4 பேர் இறந்து போயிட்டானுங்க, ஒரே ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கிறானே, அந்த ஒருத்தன் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் தான் அருண். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அருணுக்கு இந்த வேலாயுதம் அருணை தேடி வந்திருக்கிறான் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துற விஷயத்தை பத்தி எல்லாம் வந்து வேலாயுதம் டிஸ்கஸ் பண்ணது வேற யாருக்கிட்டையும் கிடையாது, இந்த அருண் கிட்ட தான். இந்த அருணும் பொண்ணுங்க கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ராத்திரி அங்க வந்து நின்றுப்பான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த வேலாயுதம் வந்திருப்பாரு. இவன் தான் நம்ம கிட்ட பேசினானா, அப்ப இவன் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருண் வந்து முன்கூட்டியே உஷாராயிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த அருண் வந்து நம்ம வேலாயுதத்தை கூட்டிட்டு போறதுக்கான காரணமே கொல்றதுக்கு தான். இப்ப வேலாயுதம் பாத்தீங்கன்னா அருண் கிட்ட கேட்கிறாரு, நீ பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த அருண் வந்து சொல்றான், எனக்கு பிடிச்சிருக்கு அதை பண்றேன், அதே சமயம் அது நல்ல விலை போகுது அதனால நான் விற்கிறேன். ஒரு ஃப்ரூட் எனக்கு பிடிச்சதுன்னா அதை நான் சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுப்பேன், இதுதான் என்னுடைய பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு அநீதி இழைச்சிருக்கிறதா அசால்ட்டா சொல்றாங்க. இந்த விஷயமெல்லாம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹீரோக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், ஒத்துக்கவும் மாட்டான், திருட்டு வேலைக்கு மட்டும் அவனை பயன்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல வேலாயுதம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வேலாயுதத்தை பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணி கொல்ல பார்க்கறாருங்க. வேலாயுதத்தினால திருப்பி அடிக்க முடியல, அங்க இருக்கக்கூடிய கட்டையில கட்டி போட்டு வச்சிருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து இந்த வேலாயுதத்து மேல கெட்ட பேர் தானே இருக்குது, ஸோ இதையே காரணமா வச்சு ஹீரோவை வச்சு வேலாயுதத்தோட கதை முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த அருண் பிளான் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேலாயுதத்தோடைய கை காலில் இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம அவனை போட்டு தள்ளணும், எங்க புதைக்கலாம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அருண் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெக்கார்டை பிளே பண்றாருங்க. கார்ல வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த வேலாயுதம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் கார்ல பேசிட்டு இருந்தது, காரை விட்டு வெளியில வந்து நின்று பேசிட்டு இருந்தது, அருண் தன்னோட வாயால உண்மை ஒத்துக்கிட்டது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டுட்டாருங்க. வேலாயுதம் வந்து இதை ஸ்கெட்ச் போட்டு தான் பண்றாரு அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு இப்ப வேலாயுதத்தை காப்பாத்துறதுக்காக வந்துட்டாரு. அருண் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. பார்த்தா அருண் வந்து வெட்டப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. வேலாயுதம் கையில அந்த இரும்பு கம்பி இருக்குது. உடனடியா வேலாயுதத்தை அரெஸ்ட் பண்றாங்க, கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. சட்டத்துக்கு புறமான செயல்கள் எல்லாம் எதுக்கு செய்யற, நாட்டை திருத்தலான ஐடியாவா அப்படின்னு கேட்கும்போது, என் ஒருத்தனாலலாம் நாட்டை திருத்த முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக இந்த கொலைகளை பண்ணீங்க அப்படின்னு கேட்க, சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் ரேப் பண்றது அவனுங்களுக்கு சந்தோஷம், அவங்களை எல்லாம் தேடி தேடி கொள்றது எனக்கு ஒரு சந்தோஷம், அதனாலதான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிடுறாருங்க. இவரோட மனைவியோட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நானும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன்னு எனக்கு தோணுச்சு, சாவறதுக்கு முன்னாடி 4 நல்ல விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்ன 5 பேர்த்த போட்டு தள்ளி 5 நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஸோ இவர் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால இவருக்கு தண்டனை கொடுக்கறதா வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா குறைவான தண்டனையை மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியில அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குமா, நான் ஜெயிலுக்கு போறதுக்காவா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பேத்தி பிறந்திருக்கா, செலிப்ரேட் பண்றதுக்காக தான், உங்களுக்கு தான் முதல்ல ஸ்வீட் தரணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட சிறுமியோட அம்மா வந்து நம்ம வேலாயுதத்துக்கிட்ட கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு பேசுறாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அங்கிருந்து அந்த போலீஸ் வண்டியில ஏறிக்கிறாங்க. வேலாயுதம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாருங்க, ஏன்பா உன் ஃப்ரெண்டு செத்துட்டான்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது, வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறேன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா வேலாயுதம் வந்து அருணை கொல்ல கிடையாது, நம்ம ஹீரோ தான் கைஸ் அருணை கொலை பண்ணியிருக்கிறாரு. அருணை அட்டாக் பண்ணும்போது அருண் வந்து சொல்லுவாரு, நீயும் நானும் ஒண்ணுடா, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு. இவர் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இரும்பு ராடை வேலாயுதம் கையில் எடுத்துருப்பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்த வீட்டுக்குள்ள திருடு வரும்போது கையில வந்து விலங்கு மாட்டிட்டு இருந்தீங்களே, அது என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா அந்த வீட்டுல தான் இவர் முதல் சம்பவத்தையே பண்ணியிருக்கிறாரு. அந்த வீட்டுல இருக்கிறவனை கொலை பண்றதுக்காக வந்திருப்பாருங்க. அவனுக்கும் நம்ம வேலாயுதத்துக்கும் சண்டை நடந்திருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய செயினை நம்ம வேலாயுதத்து கையில கட்டி விட்டு டார்ச்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருப்பான். அந்த செயின்னாலேயே பாத்தீங்கன்னா அந்த நபருடைய கழுத்தை இறுக்கி இந்த வேலாயுதம் கொலை பண்ணிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ஹீரோ திருடுறதுக்காக உள்ள வந்திருப்பாரு. டெட் பாடியை கடல் கடியில தள்ளி விட்டுட்டு இவர் ஞாபகம் மறதி இந்த வீட்டோட ஓனர் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லி நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணி 5 கொலைகளையும் பண்ணி முடிச்சிட்டாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.